நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரன் டிஆர் ராஜா கொளுத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இது என்னுடைய 1477வது வீடியோ. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா, செட்டிநாடு ஒரு கோவிலில் இளையாற்றன்குடின்னு ஒரு கோவில். இந்த புத்தகம் 2004 வெளியிடப்பட்ட புத்தகம். குமுதத்தில் ஆசிரியர் இருந்தார், அழகப்ப செட்டியார்னு பேர். டாக்டர் எஸ்ஏபி ஜவஹர் பழனியப்பன் இந்த இணையற்ற இளையாத்தன்குடி குளோரி ஆஃப் நகரத்தாஸ்ன்னு சொல்லிட்டு இதை புக்கு போட்டிருக்கார். இது எப்படி எனக்கு கிடைச்சதுன்னா, எனக்கு நகரத்தார் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேர் இருந்தால். யு சுப்பிரமணியன் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கார். அவர் முகப்பேரெலாம் அவர் வீடெல்லாம் இருந்தது. சம் ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்கா. அவரும் ஒய்ஃபும் அங்கே இருக்கா, பொண்ணெல்லாம் இங்கே இருக்கா. அதே மாதிரி நாகப்பன் ஒருத்தர் என்கே இண்டஸ்ட்ரியல் கம்பெனி வச்சுருக்கார். அவர் நகரத்தார் அவள் பண்பே இப்போ சாலை சிறந்தது. ரொம்ப பண்பட்டவா. பிராமணாளுக்கு தனியாக மரியாதை கொடுப்பாவா. எனக்கு திரு நாகப்பன் தான் ஒரு 1997 நாங்கள் காசிக்கு போகிறோம், இங்கே வரையலான்னு சும்மா கேட்குற ஆஃபீஸ்லேருந்து வரேன்ட்டேன் நான். அப்போ ட்ரெயின் தான், அப்போல்லாம் ட்ரெயின் டிக்கெட்டே 250 ரூபாய் அவ்வளோதான். திடீர்னு ஒரு நாள் வந்தார், டிக்கெட்டை காமிக்கிறார். நம்ம போகிறோம், அடுத்த வாரம் போகிறோம் ஊருக்குன்றார். நல்ல காலம் ஆஃபீஸில் லீவு அப்ளை பண்ணால் கொடுத்துட்டா 10 நாள் லீவு. சரி, நான் மட்டும்தான் போனேன். என் மனைவி ஆற்றுல இருந்தால் குழந்தைகளை பார்த்துட்டு. அப்புறம் நானும் வரேன்றேன். இப்போ குழந்தைகளுடைய டு மேக் அரேஞ்ச்மெண்ட் இல்லையா, லாஸ்ட் மினிட் மட்டும் சொல்லி அவளுடைய நகரத்தார் சத்திரத்திலே 10 நாள் இருந்தான். மத்தியானம் சாப்பாடுக்கு குமாரசாமி மடம், குமரகுருபரோட மடம் இருந்து அங்கே பிராமணாவுக்கு சாப்பாடு போடுவார். எனக்கு இந்த பூண்டு அவ்வளோவா ஐ டோன்ட் ப்ரிஃபர். நகரத்தார் இதில் பூண்டு உண்டு. சரி, மார்னிங் டிஃபன் மடம் வச்சுட்டு மத்தியானம் சாப்பாடுக்கு வெளில நான் போயிடுவேன். இதில் கங்கையில் ஸ்நானம் பண்ணிவிட்டு தண்ணியை சொம்பில் எடுத்துகிட்டு நானே போய் விஸ்வநாதுக்கு தொட்டு அபிஷேகம் பண்ணியிருக்கேன் பல நாட்கள். அதெல்லாம் மறக்க முடியாதது. இப்போல்லாம் பண்ண முடியுமா தெரியல. பெரிய கியூ சிஸ்டம்லாம் இருக்காங்க. இந்த நகரத்தாரோட பண்புக்காக சொல்ல வந்தேன். அப்போ யு சுப்பிரமணியன் ரொம்ப தங்கமான பையன். என் மேலே ரொம்ப அதீத அன்பு காட்டினவன். நம்ம திருச்சியில் வீடு இருந்தது. அதில் தேக்கு மரம்லாம் வளர்த்துருந்தா. அதெல்லாம் விட்டு இருக்கும்போது எனக்கு அரியத்துறை வீடு கட்டும்போது அதுக்கு வாசக்காலுக்கு ஜன்னலுக்கெல்லாம் அவாத்தில் வெட்டின தேக்கு மரத்தினுடைய அந்த இதை அமைச்சு வச்சுருந்தா. அதை கழித்து சுத்தம் பண்ணி இந்த லாக்ஸுன்னா அப்படியே இதுவாக தனித்தனியாக கட் பண்ணி இந்த செவ்வகமாக நிலமாக இருக்கும். அந்த மாதிரி அனுப்பிச்சி வச்சுருந்தார். பல ஹெல்ப் பண்ணியிருக்கார். இன்னி வரைக்கும் சிவராத்திரிக்கு வாழலாம் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கா இந்த நகரத்தார்கள். இந்த நகரத்தாருடைய பண்பே ரொம்ப 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 போற்றத்தக்கது. பரமாச்சாரியர் சொல்லுவார், நகரத்தார் இல்லைன்னா தமிழ்நாட்டில் கோவிலே கிடையாதுண்டு. கிட்டத்தட்ட 275 பாடப்பட்ட ஸ்தலத்தில் 150 கோவிலுக்கு மேலே பண்ணிட்டுருக்கா ஈவன் டுடே. அந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த இளையாத்தன்குடியினுடைய இம்பார்ட்டன்ஸு, நகரத்தாருடைய முதல் கோவில் இது சொல்லியிருக்கார். ஒரிஜினலி தேவர் லிவிங் ஒன் இன் காஞ்சிபுரம். அவள் இருந்தது காஞ்சிபுரம் தான் இருந்தாள். அந்த மாதிரி இருக்கும்போது சோழராஜா அவளுடைய செல்வ செழிப்பு அதெல்லாம் பார்த்துட்டு காஞ்சிபுரத்துலேருந்து கூப்பிட்றான் அவளை. ரொம்ப ரெக்கமெண்டேஷனாக வரும்போது சரி காவிரி பூங்கோட்டினத்தை போய் இவள் தங்குற மாதிரி இருக்கா. அந்த மாதிரி இருக்கும்போது ராஜா கூட்டம் போகிறான். காலங்கள் மாறுறது, அடுத்தடுத்த ராஜாக்கள் வரா. ராஜாவே பொறாமப்படுற மாதிரி ஆயிடுத்து இவாளை பார்த்து. ஏன்னா இவாளுக்கெல்லாம் நகரத்தார் வீட்டுக்கெல்லாம் வெள்ளியில் கதவு இருக்குது, வாசக்கதவு நிலவாசலில் வெள்ளியிலே போட்டிருந்தா. பூஜனம் இல்லை, வாசப்படி கதவே வெளியில் இருந்தது. ராஜா காத்தனும் அப்போ என்ன பண்ணுறான், இந்த அரசன் இந்த சோழராசன் இந்த நகரத்தார் ஒரு பொண்ணை விரும்புகிறான். விரும்பி அந்த காலத்தெல்லாம் பார்க்கலாம், இந்த இந்த ஜாதி இதெல்லாம் பார்த்துருந்த என்ன ஆச்சுன்னா, பொண்ணை கேட்குறான். அப்போ சொல்கிற இதை பாருங்கள்,
அந்த காலகட்டத்தில் தனவணிகள் காஞ்சிபுரத்தில் வசித்து வந்தனர். மாமல்லபுரம் துறைமுகமாக மூலம் அருகிலுள்ள மற்ற துறைமுகங்கள் மூலமாக கடல் வாணிபம் செய்து வந்தனர். அவர்கள் உள்நாட்டு வெளிநாட்டு வணிகத்தினால் நாடு செழித்தது, வளம் பெறுகிற்று. காஞ்சி நகரத்தில் சீரோடு சிறப்போடு வாழ்ந்ததால் வணிகர்கள் நகரத்தார் அழைக்கப்பட்டனர். சோழ மன்னனின் முடிச்சூட்டு விழாம்போது மன்னனின் தலையில் முடிச்சூட்டும் கௌரவத்தை கூட நகரத்தார் பெற்றிருந்தனர். கடற்கரை பிரதேசம் வளம் பெற்ற வேண்டுமானால் வாணிபம் முக்கியம். அந்த வாணிபத்தை சிறப்பு நடத்தி சேர்ந்தவர்கள் நகரத்தார் தான். உடனே நகரத்தார்களை மரியாதையுடன் அழைத்தான். விஷயத்தை சொன்னான். காவிரி பூம்பட்டினம் சிறக்க தன்னுடைய நகரத்தார்கள் அனைவரும் அங்கு வந்து குடியேறும்படி வேண்டிக் கொண்டான். பெயரிலேயே தனத்தை கொண்ட தனவணிகர்களிடம் மன்னனின் விருப்பத்தை மாண்புடன் ஏற்றுக்கொண்டனர். குடும்பத்துடன் அனைவரும் காஞ்சிபுரத்திடம் கிளம்பி காவிரி பூம்பட்டினத்தை அடைந்தனர். உழைப்புக்கும் உண்மைக்கும் உயிர் விளையாற்றிய அவர்கள் வறண்ட கிடந்த காவிரி பூம்பட்டினத்தை வளங்கொழிக்கும் பூமியாக மாற்றினர். உலக வியாபாரத்தில் தலைவாசலாக காவிரி பூம்பட்டினம் என்னும் பூம்புகார் திகழ்ந்தது. அதற்கு ஒரே காரணம் நகரத்தார்கள் தான். பூம்புகார் நகரம் வளம் பெற்றதோடு நகரத்தாரும் வளம் பெற்றார்கள். நகரத்தாரின் செல்வ செழிப்பினால் சோழ மன்னனே புறப்படும் அளவு நிலைமை ஏற்பட்டது. காரணம், அழைத்து வந்த சோழ மன்னனை விட செல்வந்தர்களாக நகரத்தார் இருந்தனர். காலங்கள் மாறின, மன்னர்கள் மாறினர். ஆனால் நகரத்தார்களின் பக்தியும் உழைப்பும் உண்மையும் அதனால் ஏற்பட்ட செல்வமும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்தது. பூபந்தி சோழராஜன் என்பவன் அப்பொழுது மன்னனாக இருந்தான். செட்டியார் குல பெண்ணான அன்பு பிரியா என்பவளை மறந்து கொள்ள சோழ மன்னன் விரும்பினான். பெண்ணின் வீட்டார் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை, மறுத்துவிட்டனர். கொதித்து போன மன்னன் அன்பு பிரியாளை பலவந்தமாக மணக்க முடிவு செய்தான். மறுநாள் திருமணம் என்று சொல்லி அதற்காக பெண்ணின் வீட்டு வாசலில் திருமண பந்தல் போடுமாறு கட்டளையிட்டான். என்ன நடந்தது தெரியுமா? இரவோடு இரவாக ஊரை காலி செய்துவிட்டு தன் சுற்றத்தாருடன் வேறு ஊருக்கு போய்விட்டார் செட்டியார். போவதற்கு முன்னால் ஒரு காரியம் செய்தார். மன்னன் ஆணைப்படை கட்டப்பட்ட பந்தலில் காண்பத்தில் ஒரு நாயை கட்டிவிட்டு சென்றார். அதுக்கு என்ன அர்த்தம்? பெட்டை நாயை கட்டிக்கொள்ள உனக்கு தகுந்தவன் அல்ல, பெட்டை நாயை கட்டிக்கொள்ள கூட நீ தகுந்தவன் அல்ல என்று அர்த்தம். இதை கண்ட மன்னன் ஏமாற்றம் அவமானம் அடைந்தான். கடுங்கோபம் கொண்டான். ஊரில் இருந்த மற்ற வணிகர்களை எல்லாம் கொடுமைப்படுத்த தொடங்கினான். வெள்ளிக்கதவு. நகரத்தார்கள் தங்கள் எல்லார் வீட்டு வாசலின் கதவுகளை வெள்ளியால் செய்திருந்தார்கள். சோழ மன்னன் ஒருவனுக்கு இந்த விஷயம் கண்ணை உரித்தது. இதனால் செல்வ செழிப்புடன் இருக்கிறார் என்று எரிச்சல். சேவைகளை அழைத்தான். மன்னர் கடுமையான உத்தரவு ஒன்று அறிவித்தான். சேவைகளையும் இரவோடு இரவாக வணிகர்கள் வீட்டில் உள்ள வெள்ளி கதவெல்லாம் பிடிக்கின்னு வந்துருக்கோன்றான். எல்லா வீட்டு கதவுகளையும் எடுத்து போயிடுறாவ. அதுக்குள்ளே ராத்திரியை பார்த்துட்டு ராஜா வந்து காத்தால போய் கேலியாக பார்க்கலாம் குதிரையில் கிளம்பி வரான். பார்த்தா தகன்னு மின்றது பார்த்தா தங்க கதவு போட்டா நகரத்தார்கள். என் வெள்ளி கதவு பிடிங்கி போனோடனே அவன் ஷாக் ஆகிட்டான் ராஜா. நீ இந்த மாதிரி பண்ணுறாள் இவாண்டு. ஸோ தங்கம் வந்து வெள்ளியோட காஸ்ட்லியாச்சே. ஸோ வெள்ளிக்கதவு என்ற இடத்தில் தங்க கதவுகள் இரவோடு இரவாக பசும்பின்னால் கதவு செய்து வைத்து விட்டார்கள் செல்வந்தர்கள். மன்னன் அவமானத்தினால் தலை குனிந்தான். எந்த சோழ மன்னர் கொதுவதற்காக காஞ்சியிலிருந்து பூம்புகாருக்கு வந்தார்களோ அந்த சோழ மன்னனாலேயே தங்களுக்கு தொந்தரவு ஏற்பட்டதைக் கண்டு நகரத்தார் மனமுடைந்தனர். சிறந்த பக்திமான்களான அவர்கள் தங்கள் குறைகளை இறைவனுடன் செல்ல முறையிட்டார்கள். நகரத்தார் பக்தியையும் இறை தொண்டையுமே தங்கள் கடமையாக நினைப்பவர்கள். என்ன கற்பு கரசி பிறந்த பூமியில் இருந்த அவர்களை அதே கண்ணையை தன் கற்புத்திறன் காட்டி கடவுள் தன்மை அடைந்த இடத்திற்கு அழைத்து செல்ல பாண்டிய நாட்டுக்கு போய் தான் இது பண்ணுறான். பாண்டிய நாட்டில் போய் இந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் பண்ண தவறான தீர்ப்பினால் தன்னை இடது மார்பை திருக்கி போட்டு மதுரையே எரிச்சிடுறா. எரிச்சு அப்படியே போய் மேலே தேவலோகம் போகிறான்னு சொல்லப்படுறது. ஸோ அவளே அழிச்சும் போகிறான்னு சொல்லப்படுறது. இளையாற்றங்குடி அது 10ஆம் நூற்றாண்டு. அது சோழ மன்னின் தொந்தரவாக தாங்கள் பாடுபட்ட வளர்த்த பூம்பார்ந்து வெளியேறும் நிலை நகரத்தாருக்கு ஏற்பட்டது. எங்கே போவது, எப்படி போவது? உழைப்புக்கு அஞ்சாத தெய்வ பக்தி மிகுந்த நகரத்தாருக்கு சிதம்பரத்தில் வாழ்ந்த அகோர சிவாச்சாரியார் நினைவே வந்து, அகோர சிவாச்சாரியார் வந்து பரமேஸ்வர அம்சம் அவர். அதே மாதிரி இன்னொரு சிவாச்சாரியார் முதலில் இருந்தார். அவர் வந்து ஈசான சிவாச்சாரியார். அவர் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. அவரை போய் அப்ரோச் பண்ணுறார். ஸோ அனைவரும் சோழ மண்டலத்தில் புறப்பட்டு சிதம்பரத்தை வந்தடைந்தனர். சிவாச்சாரியாரை வணங்கினர்.
தங்கள் நிலையை கூறினர். அவர் கண்ணை தியானம் பண்ணிட்டு, நகரத்தார்கள் சாதாரணவர்கள் அல்ல, தங்கள் வணிக திருமத்தால் பூம்புகாருக்கே பெருமை சேர்த்தவர்கள். அப்படிப்பட்ட உயர்குல மக்களை உயர்ந்த ஒரு இடத்தில் தான் வைக்க வேண்டும் சொல்லி சிவாச்சாரியார் நினைவுக்கு வந்த ஊர் இளையாற்றன்குடி. சூரபத்மனால் துன்பருக்கு ஏற்பட்ட தேவர்கள் இளைப்பாரிய இடம் அது இளையாற்றன்குடி. அதுபோல் சோழ மன்னனால் ஏற்பட்ட துன்பத்திற்கு ஆளான நகரத்தார்களும் இளைப்பாற அதே இளையாற்றன்குடிக்கு தான் சரி, அந்த இடம் தான் சரியான இடஞ்சொடு இந்த அகோர சிவாச்சாரியார் கண்டுபிடிக்கிறார் ஞானதிஷியில் சொல்லி சொல்லி அனுப்புகிறார். இவருக்கு யாருக்கு? ஈசான சிவாச்சாரியாருக்கு. 2 குருநாதர்களும் சந்தித்து அளவிலானீர்கள். நகரத்தாருக்கு உதவுவதற்காக ஈசான சிவாச்சாரியார் அகோரரை அடைத்து கொண்டு பாண்டிய மன்னனை காண்டி சென்றார். 2 குருதேவர்களை கண்ட பாண்டிய மன்னன் அகமழிந்தான். குருமார்களே, தங்கள் கட்டளைப்படி கேட்டபடி இளையாற்றன்குடிய நகரத்தார்களுக்கு கொடுக்க முழுமனதை சம்மதிக்கிறேன். இதற்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். என் முன்னோரான நெடுஞ்செழிய பாண்டியன் அறியாது அளித்த திருப்பினால் பூம்புகார் நகரம் வணிகரின் காவல் தெய்வமான கண்ணகிக்கு பெரிய தீங்கு ஏற்பட்டது. அதற்கு பரிகாரம் செய்வதற்கு எனக்கு இப்போ நல்ல வாய்ப்பு கிடைத்தி சொல்லி இப்போ தான் கண்ணகி அந்த தப்புக்கு இப்போ பரிகாரம் பண்ணுறேன்னு சொல்லி பாண்டிய மன்னன் சொல்கிறான். சொல்லி இந்த இளையாற்றன்குடியை அவளுக்கு கொடுக்குறான். இந்த நகரத்தார் கோவில்கள் 9 கோவில் சொல்லப்படுறது. 9 கோவில் முதல் கோவில் இதுதான், இளையாற்றன்குடி தான். மிச்ச கோவில்லாம் பாருங்க சொல்கிறேன். Yes, I will read out the names. இளையாற்றன்குடி முதல் கோவில், 2வது மாத்தூர் கோவில், 3வது வைரவன் டெம்பிள், 4வது இரணியன் டெம்பிள், 5வது பிள்ளையார்பட்டி, 6வது நேமம், 7வது இலுப்பைக்குடி, 8வது சுரைக்குடி, 9வது பேலன்குடி டெம்பிள். இந்த மாதிரி 9 கோவில்கள். இது நகரத்தார் கோவில். இதுக்குள்ளே தான் வந்து திருமணங்கள்லாம் இதில் தான் பண்ணுவாள். நம்ம கோத்திரம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி சகோத்திரத்தை பண்ண மாட்டோம் நம்ம. அந்த மாதிரி இந்த அவளும் அந்த மாதிரி வெவ்வேறு இது எடுத்து பண்ணுவாள். அந்த இளையாற்றன்குடியில் இருக்கிற சுவாமி அம்பாள் பார்க்க போகிறோம். இப்போ நித்திய கல்யாணி அம்மன் சொல்லிட்டு, இதுதான் நித்திய கல்யாணி அம்மன். நித்தமும் காத்திடுவாள், நிம்மதியை தந்திடுவாள், இத்தலம் வருவோர் யாவரும் இணையற்று விளங்கிடவே சித்தத்தில் நின்றிருப்பாள் நித்திய கல்யாணி அம்மையேன்னு சொல்கிறார். சுவாமி வந்து கைலாசநாதர். பரமாச்சாரியாருக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்தலம் அது. கைமேல் பலன் தருவான், கவலையாக தீர்த்து வைப்பான், மெய்யான அன்பருக்கே மேலான வரமளிப்பான், கைலாசநாதனவன் மலர்பாதம் திறம்பணிவோம் அப்படின்னு போட்டிருக்கா. ஸோ இந்த மாதிரி இவ வந்து குடியேறி அப்புறமா இந்த தேர் டெவலப்பிங். பாருங்கள், எந்த பூம்புகாருக்கு சோழராஜ ஆயுஷம் வந்து அப்போ அவன் மேலே பொறாமப்பட்டு அவன் மேலே எரிச்சல் வந்து இவ கிளம்பிடுறா, பாண்டிய நாட்டில் போய் குடியேறிடுறா. இப்போ வந்து பாண்டிய நாடு அது இன் பிட்வீன் பிளேசஸ் அது. ஸோ திருச்சியிலேருந்து கிட்ட வந்துடும் அதெல்லாம். ஸோ பாண்டிய அரசன் கீழே இருந்திருக்கு அந்த காலத்தில் சில ஏரியாக்கள்லாம். இளையாற்றன்குடியெலாம் பாண்டிய நாட்டு கீழே தான் வந்த மாதிரி சொல்லப்படுறது. ஸோ அந்த மாதிரி அவள் போன பிறகு தான் வந்து காவிரி பூம்பட்டினம் சுனாமியினால் அழிஞ்சு போகிறது. பண்ண பாவத்துக்கெல்லாம் உண்டான இது அது ஏன் அழிஞ்சிட பாருங்கள். கண்ணகியே அந்த ஊரை விட்டு போயிட்டா, நகரத்தார்கள் எல்லாமே எழுப்பிட்டு நிறைய வீடெல்லாம் பார்க்கணும். இந்த காரைக்குடியெல்லாம் போய் பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்கும் ஒன்றும். இப்போ இழைச்சிருப்பா தேக்கு மரத்தை வச்சுட்டு. ஸோ அந்த மாதிரி பூம்புகாரில் அப்படி பட்டிருக்கணும் அவள். அதான் நம்ம ஒரு
அவ்வளோ சொத்து எல்லாம் விட்டுட்டு போகிறோன்றதுன்னு ஒரு பெரிய இது. நம்மெல்லாம் வந்து உயிரை விட்டுடுவோம். அவள் இருந்தாலும் வந்து தங்களுடைய இந்த வியாபார திறமையினால தான் இந்த பர்மா, ரங்கோன் அந்த காலத்துலலாம் போய் வியாபாரம் பண்ணி நிறையா சம்பாதிச்சு இங்கே அமைச்சிருக்கா. ஆட்சி மட்டும் தான் இங்கே இருப்பாள். இவா போய் ஆண்மகர்கள்லாம் வந்து அங்கே போய் வியாபாரம் பண்ணி பர்மா தேக்கு தான் யூஸ் பண்ணியிருப்பா எல்லாத்துலேயுமே. அவள் இங்கே வந்து காஞ்சி பீடத்தை சேர்ந்த முக்கியமான இவா தான் இது பண்ணியிருக்கா. ஒருத்தருடைய அதிஷ்டானமே இருக்குங்க. நூற்றி 8 அஸ்வமேத யாகம் செய்த பலன் தரும் திருத்தலம். நகரத்தார்கள் அடைந்த இன்னர்களையும் 2 குருதேவர்களின் உதவியினால் நகரத்தார்கள் இன்னர்கள் தெரிந்து இளையாற்றும் கூடி வந்து இழைப்பாரிய இன்புற்ற கதையை போது பார்க்கலாம். காவிரிப்பூம்பட்டினம் சோழ நாட்டில் திருவெண்காடு எனும் திருத்தலத்தின் அருகே உள்ள அழகுமிக நகரம். காவிரி நதி கடல் புகும் இடத்தில் உள்ள அமைந்த ஊர். காவிரி புகும்பட்டினம். புகார் பூம்புகார். பாயும் இடம் எங்கும் பச்சை வளம் கொழிக்க செய்யும் காவிரி பூம்புகாரையும் புதுப்பொலியோடு விளக்கச் செய்தார். சிறப்பு மிக்க நகராகத்தில் பூம்புகாரில் வாழ்ந்த மக்களும் சீர்மிக்கவளாக இருந்தனர். இது பழையது. அகோர சிவாச்சாரியை பற்றி சொல்லும்போது அகோர சிவாச்சாரியார் தான் வந்து சிதம்பரத்தில் இருந்தவர். அப்போ 2 பேருமே அகோர சிவாச்சாரியார், ஈசான சிவாச்சாரியார் 2 பேரும் பேசி நகரத்தாரோட செட்டில்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணுறாவ. எண்ணாயிரம் கோடி உயிர்களை படைத்து எத்தனையோ திருவிளையாடுகளை நிகழ்த்தும் ஈசன் முதம் தேவியோட கையிலே அணையை பலம் வந்து அதன் அழகை ரசித்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஈசான வாமதேவன் தத்புருஷம் அகோரம் சத்யோஜாதம் என்னும் அவரது திருமுகங்களை ஒன்றான அகோரம் என்ற முகத்தில் வேர்த்தொளி தோன்றியது. ஐயன் முகத்தில் அரும்பிய அந்த வேர்த்தொளியை அன்னை தன் திருக்கரத்தால் ஒற்றி எடுத்தாள். அது அருகே ஓடிக்கொண்டிருந்த கங்கையில் விழுந்தது. மறுகணம் மகேஷினி மனவிருத்தத்தின்படி மழலையாக உருமாறியது. அந்த வேர்வை தொழியை கங்காதனை ஆணைப்படி அந்த வேர்வை தொழி கங்காதனை ஆணைப்படி குழந்தையை தம்மோடு அழைத்துச் சென்றார் கங்காதேவி. கங்கையின் கரையில் காசி நகரத்தின் அருகே வாழ்ந்து வந்தார் கோவிந்தசாமி என்னும் சிவபக்தர். பரம பக்தரான அவர் தன் பத்தினியான சுஷீலா தேவியோடு பர்ணசாலை ஒன்று வசித்து வந்தார். அந்தணரான அவருக்கு அவர் அரணழி பெறாதவர். அரண் மீது பக்தியோடு அறம்பல புரிந்து வந்தவர்களுக்கு ஒரே ஒரு குறை, குழந்தை இல்லைண்டு. ஸோ தன் பக்தர்களின் மீது அக்கறை மிக்கவராக ஈசன் கோவிந்தசாமி என் அக்குறையை தீர்க்குதலுடன் கொண்டார். அதனால் சுமந்து செல்லுந்த குழந்தையை காசியின் அருகே மணக்குன்றின் மேலும் விட்டு போன்று சொல்லி கங்கைக்கு ஆணையிட்டார். அப்படியே செய்தால் கங்காதேவி. ஒரு நாள் வழக்கம்போது சிவபூஜை செய்ததற்கு கங்கையில் நீராடச் சென்றார் கோவிந்தசாமியையும் சுசிலையும். ஆற்றில் இறங்க முற்பட்டவர்கள் குழந்தை ஒரு அழுகுரலை கேட்டு அவள் அடுத்து வளர்க்குறாத. ஸோ அப்போ ஆகாசத்து ஒரு ஒளியை தோன்றியது. அந்த நாளே இந்த குழந்தை எம்மிடமிருந்து தோன்றியவன், பிள்ளை செல்வம் இல்லாத உங்கள் குறையை இவனை பேணி வளர்த்து போர்க்கிக் கொள்ளுங்கள் என்றார். அகோர முகம் என்னும் என் முகத்தில் தோன்றிய பிறந்தவன் என்பதால் அகோர சிவன் என்று இவனுக்கு பெயரிடுங்கள், இவனால் உன் குலத்துக்கு பெருமை உண்டாகும் சொல்லி அப்படி தான் வந்தார் அகோர சிவாச்சாரியார். அவர் சிதம்பரத்தில் வந்து இது பண்ணுறார். மடலியோட வீட்டுக்கு வந்து தம்பதியே மகேசன் சொன்னபடி குழந்தைக்கு அகோர சிவன் பெயர் சுட்டினர். தந்தை மகனுக்கு செய்திருக்க வேண்டிய அனைத்தையும் செய்து தக்க பருவத்தில் தவறாக கல்யாணம் பண்ணி வைக்கிறார். மகன் தந்தைக்கு செய்ய வேண்டிய பெருமைகள் அனைத்தையும் குலப்பெருமையும் சேர்ந்து பார்த்தான் அகோர சிவன். வேதம், புராணம், இதிகாசம், வேதாங்கம் எல்லாத்தையும் படிச்சிடுறார். அதே மாதிரி சனத்குமார காமிக முதலான ஆகமங்கள் எல்லாவற்றையும் அகோர சிவத்திற்கு கற்பித்தார்.
எல்லாவற்றையும் எல்லா தவறுமின்றி கற்று தெரிந்த அகோர சிவன், சிவபக்தியில் சிறந்து விளங்கிய அகோர சிவன் சில காலம் சிதம்பரத்தில் வசித்து வந்து சிதம்பரநாதனை தரிசிக்க விரும்பினார். அதற்காக பெற்றோருடைய அனுமதி கேட்டு சந்தோஷமாக சிதம்பரத்துக்கு வந்தார். தில்லைநாதனை தரிசித்து திருப்தியாக அவர் தில்லையில் வசித்த காலத்தில் தான் இந்த கதையெல்லாம் நடக்கிறது. ஈசான சிவாச்சாரியர் பூம்புகார் மணிகர்களையும் நீங்கள் புகலிடமாக கொள்ளவும் இன்னல்கள் நீக்கவும் ஏற்ற தலம் இளசை பதிய என்னும் இளையாத்தங்குடி அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அதனால தான் இந்த இளையாத்தங்குடி முதல்ல வந்து செட்டில்மெண்ட்டு இவாளுக்கு காவிரி பூம்பட்டினத்தில் வந்த நகரத்தாருக்கு இளையாத்தங்குடி மெயின் செட்டில்மெண்ட் ஆகிடுறது. காஞ்சிபரம்பை சேர்ந்தவர் ஒரு சங்கராச்சாரியார் அங்கேயே அவர் அங்கேயே சமாதி ஏற்றார். அந்த ஊரை விட்டு வரலன்ட்டார் அவர். ரொம்ப இவாளுடைய உபசரிப்பு எல்லாமே. மகாதேவேந்திர சரஸ்வதி மனத்திற்கு பிடித்த இளையாத்தங்குடி இவ்வளோதான். பரமாச்சாரியாரும் இவர் அதிஷ்டானத்துக்கு போனால் அங்கேயே ரொம்ப லைக் பண்ணியிருப்பாராம். திருவிடை மருதூர் மத்தியாஜன் என்று போற்றப்படும் மகிமை வாய்ந்த தலம். அங்கே உயர்வான மரபில் தோன்றிய பிறந்து உத்தம பாக்கிய வாய்ந்தவர் சேஷாத்திரி என்னும் வந்தனர். ரிக்வேதம் கூறும் முறைப்படி ஞான உயர்வான வாழ்க்கையை நடத்தி வந்த அவர் சேஷாத்திரிக்கு மகாதேவன் அருளா மலைய செல்வம் கிட்டியது. சிவபக்தரான அவர் மகாலிங்கம் என்றே பையனுக்கு பெயர் சூட்டினார். பரம்பரை ஞானத்தோடு பரம்பரையின் கடாட்சம் எழுந்து கிடைத்தது. அதி அற்புத ஆற்றல் பெற்று கற்றுடன் மகாலிங்கம். வேதம், வேதாந்தம், உபனிஷத்து, ஆகமம், புராணம் அனைத்தையும் கரைகண்டார். அந்த சமயத்தில் காஞ்சி மடத்தின் பீடாதிபதியாக இருந்தவர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள். பீடத்தின் 64வது அதிபதியாக இருந்தவர் மிக பெருமை வாய்ந்தவர். ஒரு சமயம் அவரோடு விவாதித்தவர்கள் அம்பிகையை அவர் மடி மீது அமர்ந்திருப்பதை போன்ற காட்சியை கண்டு வேந்து போற்றினர். அவர் தான் வந்து இவரை செலக்ட் பண்ணுறார். சிறு வயதிலேயே சிறந்த ஞானம் பெற்றவரான மகாலிங்கத்தை பார்த்து சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மனத்திலும் திட்டத்தோடு அவரை அழைத்து வந்து தன் சீடர் குழுவில் சேர சொன்னார். சந்திரசேகரின் கணிப்பு தவறவில்லை. இவரே வந்து அடுத்த பீடாதிபதி ஆகிறார். அவர் வந்து இளையாத்தங்குடியிலேயே கடைசியில் அதிஷ்டானம் அங்கேயே அமைஞ்சிருது. அப்போ ஏற்பட உப்பு ஈடுபட்ட ஸ்தலம் அது இளையாத்தங்குடி. நிறைய விஷயங்கள் இருக்குது இளையாத்தங்குடி சொல்லும்போது. இதுக்கே கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு மேலே போயிடுது. ஸோ அதனால் வந்து நகரத்தார் கோவிலில் சொல்லும்போது இளையாத்தங்குடி கட்டாயம் நம்ம பார்க்கணும். திருச்சி சைடு போகிறவா போய் பார்த்துடுவாங்க. அதை ஸோ நகரத்தாரோடைய முதல் கோவில் அவள் வந்து காவிரி பட்டினத்தை எல்லாத்தையும் இழந்துட்டு திருப்பியும் வந்து பில்டப் ராஜ்யத்தை இதை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.